ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/11/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு எண்ணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கான சுலபமான வழி. எண்ணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கான சுலபமான வழி. இன்று உலகை படைத்தவர், உலகத்துக்கு நன்மை செய்யும் தந்தை உலகை சுற்றி வலம் வருவதற்காக, விசேஷமா அனைத்து குழந்தைகளையும் கண்காணிப்பதற்காக நாலாபுறங்களிலும் சென்றாங்க. ஞான சொரூப ஆத்மாவான குழந்தைகளையும் பார்த்தோம் சொல்றாங்க. அன்பான சகயோகி குழந்தைகளையும் பார்த்தோங்கிறாங்க. பக்த குழந்தைகளையும் பார்த்தோம், அஞ்ஞான குழந்தைகளையும் பார்த்தோம். பலவிதமான ஆத்மாக்கள் அவரவர்களுடைய காரியத்துல மூழ்கி இருப்பதையும் பார்த்தோம். ஒரு சிலர் சில காரியங்களை செய்யும் ஈடுபாட்டுல மூழ்கி இருந்தாங்க, சிலர் உடைக்கும் காரியத்துல மூழ்கி இருந்தாங்க, சிலர் இணைக்கும் காரியத்துல மூழ்கி இருந்தாங்க. ஆனால் அனைவரும் அவசியம் மூழ்கி இருந்தாங்கன்னு பாபா சொல்றாங்க. அனைவருடைய மனதுல ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது எடுக்கணும், ஏதாவது அடையணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க பாப்தாதா. மேலும் இதே லட்சியத்தோடு ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய காரியத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியாக இருந்தாலும் ஏதாவது கிடைத்திடணும் அல்லது ஏதாவது ஆகிடணும் அப்படிங்கிற இந்த முழு ஆர்வத்துல தான் அனைத்து பக்கமும் பார்த்தோங்கிறாங்க. இவர்களுடைய மத்தியில விசேஷமான பிராமண குழந்தைகளையும் பார்த்தோம். பாரத மற்றும் வெளிநாட்டு அனைத்து குழந்தைகளிடமும் இப்பொழுது ஏதாவது செய்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதையும் பார்த்தோம்னு சொல்றாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்துல ஏதாவது விசேஷம் செய்து காண்பிக்கணும். மேலும் தனக்குள்ளும் ஏதாவது விசேஷத்தை தாரணை செஞ்சு விசேஷ ஆத்மாவாக ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை பெரும்பான்மையான குழந்தைகள்கிட்ட பார்த்தோம்னு சொல்றாங்க. ஊக்கம் உற்சாகத்தினுடைய விதையை தன்னுடைய முயற்சி செய்வது கூடவே நேரத்தினுடைய சூழ்நிலையில அனைவருடைய மனதில் வெளிப்படையாகவே பார்த்தோங்கிறாங்க. இதே ஊக்கத்தின் விதையை நிரந்தரமாக ஆக்குவதற்காக அடிக்கடி கவனம் கொடுக்கும் தண்ணீர் மற்றும் சோதனை, அதாவது எப்பொழுதும் வளர்ச்சி அடைவதற்கான விதி என்ற சூரிய ஒளி கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல வரிசைக்கரமாகிடுறாங்க. விதை விதைக்க அனைவருக்கும் தெரியுது, ஆனா பாலனை செய்து பழம் கொடுக்கும் சொர்வமாக ஆக்குவதில் வித்தியாசம் ஏற்பட்டுடுதுன்னு சொல்றாங்க. பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து நாள் முழுவதும் குழந்தைகளுடைய இந்த விளையாட்டு என்று சொன்னாலும் அல்லது முழு ஈடுபாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் அதை தினசரி பார்க்கணும். ஒவ்வொருவரும் தனக்காக மற்றும் சேவைக்காக மிக நல்ல நல்ல ஊக்கம் நிறைந்த இப்பொழுதிலிருந்து இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அவசியம் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை சிந்திக்கிறாங்க. கண்டிப்பாக செய்து காண்பிப்பேன் அப்படிங்கிற அந்த சிரேஷ்ட எண்ணத்தினுடைய விதை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. பாப்தாதாவோடு ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுதும் மிகவும் இனிமையான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் எப்பொழுது அந்த எண்ணத்தை, அதாவது விதையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பாலனை செய்கிறார்கள் அப்படின்னா என்ன ஆகுது? ஏதாவது ஒரு விஷயத்தில் வளர்வதினுடைய அந்த விதியில் மற்றும் பழ சொர்பமாக ஆக்கும் விசேஷத்தில் வரிசைக்கிரமமாக சக்திக்கு ஏற்றபடி செய்தவர்களாக ஆகிடுறாங்க. எந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிற அந்த விதையை நன்றாக வளர செஞ்சு பழம் கொடுக்க வைப்பதற்கான சுலபமான வழி ஒன்றே ஒன்று தான். அது எப்பொழுதும் விதை ரூப தந்தையிடம் ஒவ்வொரு நேரமும் அனைத்து சக்திகளினுடைய பலத்தை அந்த விதையில் நிரப்பி கொண்டு இருக்கணும். விதை ரூபமாக உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற அந்த விதை இயல்பாக மற்றும் சுலபமாக வளர்ந்து பழம் கொடுப்பதாக மாறிடும். ஆனால் விதை ரூபத்தோடு நிரந்தர தொடர்பு இல்லாத காரணத்தினால மற்ற ஆத்மாக்களை மற்றும் சாதனங்களை வளர்ப்பதற்கான விதியாக ஆக்கிடுறாங்க. இந்த காரணத்தினால அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இவர் மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஸ்தாரத்தில் நேரம் மற்றும் உழைப்பை அதிகம் ஈடுபடுத்துகிறாங்க. ஏன்னா ஏதாவது ஆத்மாவை அல்லது சாதனத்தை ஆதாரமாக ஆக்கிடுறாங்க. கடல் மற்றும் சூரியனிடமிருந்து தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி கிடைப்பதற்கு பதிலாக எவ்வளவுதான் சாதனங்களின் தண்ணீர் மூலம் ஆத்மாக்களை ஆதாரம் என்று நினைத்து சக்தி கொடுப்பதனால விதை பழம் கொடுப்பதாக ஆக முடியாது. ஆகையினால கடுமையாக உழைத்த பிறகு, அதிக நேரத்தை ஈடுபடுத்திய பிறகும் எப்பொழுது வெளிப்படையான பலன் ஆவதில்லையோ அப்போ நடைமுறையில் உற்சாகம் குறைந்துடும். பிறகு தன் மீதும் தன்னுடன் இருப்பவர்கள் மீதும் சேவையின் மீதும் சோர்வடையவர்களாக மாறிடுறாங்க. சில நேரம் குஷி, சில சோர்வு என்ற இரண்டு அலைகளும் பிராமண வாழ்க்கை படகை சில நேரம் ஆட்டுது, சில நேரம் ஓட்டுது.
இன்றைய நாட்களில் அநேக குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை இப்படியாக தான் தென்பட்டதுன்னு சொல்கிறாங்க பாபா. அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம், காரியமும் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அனுபவம் செய்யறதில்லை. ஆகையினால குஷி இருக்குது, ஆனால் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. போய்கொண்டு இருக்கிறோம், ஆனால் அதிவேகத்தில் இல்லை. உயர்ந்த வாழ்க்கை உள்ளவர்களாக ஆகிட்டோம், தந்தையினுடைய குழந்தை ஆகிட்டோம், சேவாதாரியாக ஆகிட்டோம், துக்கம் வேதனை நிறைந்த உலகத்துல இருந்தும் விலகி வந்துட்டோம் அப்படிங்கிற அதிருப்தியும் இருக்குது. திருப்தியினிடையே அதிருப்தியினுடைய அலை விரும்பாவிட்டாலும் புரிந்து கொண்ட போதிலும் வந்துடுது. ஏன் அப்படின்னா ஞானம் சுலபமானது, நினைவு செய்வதும் சுலபம்தான். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் விலகியிருப்பவர் மற்றும் அன்பானவராகி அன்பை திருப்பி செய்வதில் சில நேரம் சுலபமாகவும் சில நேரம் கஷ்டமாகவும் அனுபவமாகுது. பிராமண குடும்பம் மற்றும் சேவையினுடைய குடும்பம் இதைதான் சம்பந்தம், சம்பர்க்கம், அதாவது தொடர்பு அப்படின்னு சொல்றது. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்படி அனுபவம் ஆகணுமோ அப்படி செய்வதில்லை. இந்த காரணத்தினால 2 அலைகளும் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாக முயற்சியின் இந்த வேகம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பூர்ண லட்சியத்தை சென்றடைய விடாது. இப்பொழுது நேரமே தடைகளை அழிப்பவராகி உலகின் தடைகளுக்கு நடுவில் துக்கமான ஆத்மாக்களுக்கு சுகம் நிம்மதியினுடைய அனுபவத்தை செய்விப்பது. நீண்ட காலத்து தடையற்ற நிலையில் இருப்பது தான் தடைகளை அகற்றும் காரியத்தை செய்ய முடியும். இதுவரையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் தடைகளை அகற்றுவதிலேயே பிஸியாக இருக்கீங்க, மேலும் அதிலேயே சக்தியை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு சக்தி கொடுப்பதற்கு பொறுப்பாளர் எப்படி ஆக முடியும்? தடையற்றவராகி சக்திகளினுடைய கையிருப்பை சேமிப்பு செய்யுங்க. அப்போதான் சக்தி ரூபமாகி தடைகளை அழிக்கும் காரியத்தை செய்ய முடியும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. விசேஷமாக 2 விஷயங்கள் பார்த்து, அஞ்ஞானி குழந்தைகள் பாரதத்தில் பதவியை அடைவதிலும் மற்றும் பதவியை அடைய வைப்பதிலுமே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அஞ்ஞானி குழந்தைகள் பாரதத்தில் பதவியை அடைவதிலும் மற்றும் பதவியை அடைய வைப்பதிலுமே ஈடுபட்டு இருக்காங்க. இரவு பகலா கனவுல கூட பதவி தான் தென்படும். மேலும் பிராமண குழந்தைகள் தன்னை நிலையாக வைத்துக் கொள்வதில்லையே ஈடுபட்டு இருந்தாங்க. பதவி கிடைச்சிருச்சு, ஆனால் அதில் தன்னை நிலைக்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டில் தங்களாலேயே உருவாக்கப்பட்ட அழிக்கும் சக்தியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழியை தேடுவதிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. பெரும்பான்மையினருடைய வாழ்க்கையாக இல்லை, ஆனால் கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. அஞ்ஞானிகள் தங்களை காப்பாற்றுவதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் ஞானிகள் பிரத்யட்சத்தின் கொடியை பறக்க விடுவதிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் உலகினுடைய நிலைமைன்னு பாபா சொல்றாங்க. இப்போ பிரச்சனைகளிலிருந்து காப்பாத்துங்க. பலவிதமான பிரச்சனைகளில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு அமைதியினுடைய புகலிடம் கொடுங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. எப்பொழுதும் சம்பன நிலை என்ற இருக்கையில் தன்னை நிலைத்திருக்க வைக்கும் தன்னுடைய மற்றும் உலகின் தடைகளை அழிப்பவருக்கு விதை ரூப தந்தையினுடைய சம்பந்தத்தினால் ஒவ்வொரு சிரேஷ்ட எண்ணம் என்ற விதையை பலன் அளிப்பதாக ஆக்கி பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை அருந்தக்கூடிய எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் திருப்திமணி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக அகமதாபாத் நாராயண்புரா விடுதியில் இருக்கும் குமாரிகளோடு பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, பாபா தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னு. தவறான மார்க்கத்தில் செல்வதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. இழப்பதற்கு பதிலாக வருமானம் செய்யும் வாழ்க்கையை உருவாக்கிட்டீங்க. உலகிய வாழ்க்கையில் ஞானமின்றி இழப்பே இழப்பு தான். மேலும் ஞானி வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் வருமானமே வருமானம் தான் பாபா சொல்கிறேன். பார்க்க போனால் அனைத்து பிராமணர்களும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் குமாரிகள் இரட்டை அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. மேலும் குமாரி வாழ்க்கையில் பிரம்மா குமாரி ஆவது, பிராமணன் ஆவது என்பது மிகவும் மகா நிலை. இது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். நான் எப்படி ஆகியுள்ளேன் என்ற போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சாதாரண குமாரியிலிருந்து சக்தி ரூபம் ஆகிட்டேன். மாயாவை சம்ஹாரம் செய்யும் சக்திகள் தான் இல்லையா? நீங்கள் மாயாவை கண்டு பயப்படுறவங்க கிடையாது, ஆனால் சம்ஹாரம் செய்கிறவங்க. பலகீனமானவங்க கிடையாது, ஆனால் மிகுந்த பலம் பொருந்தியவங்க. எப்பொழுதாவது சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படுவது இல்லை தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் சிரேஷ்ட பிராப்தியை நினைவு வைத்து கொண்டீர்கள் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுமே இல்லை.
என்று அனுபவமாகும். இப்போ முழு வாழ்க்கையினுடைய முடிவை எடுத்துட்டீங்க, அல்லது எதுவரை ஹாஸ்டலில் இருக்கீங்களோ அது வரையிலும் தான் இந்த முடிவா? யாரும் புரிந்து கொண்ட பிறகு ஒருபொழுதும் சிரேஷ்ட வாழ்க்கையிலிருந்து சாதாரண வாழ்க்கையில் செல்ல முடியாது. ஒருவேளை யாராவது ஒரு லட்சாதிபதியிடம் நீங்கள் ஏழை ஆகிடுங்க அப்படின்னு சொன்னால், அவரா சூழ்நிலை காரணமாக யாராவது ஏழையாக ஆகிட்டால் கூட நல்லதாக இருக்காது. அப்போ இந்த வாழ்க்கையோ சுயராஜ்ய வாழ்க்கை, அதிலிருந்து சாதாரண வாழ்க்கைக்கு செல்ல முடியாது. இப்போ நன்றாக புரிந்து கொண்டவராகி அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்களா, அல்லது மற்றவர்களுடைய தொடர்பின் காரணமாக இந்த வாழ்க்கையில் இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய புத்தியால் முடிவு எடுத்திருக்கீங்களா, தன்னுடைய விவேகத்தினுடைய முடிவில் இந்த வாழ்க்கையை உருவாக்கி இருக்கீங்களா, அல்லது தாய் தந்தையர் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால வந்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அடுத்து பாபா கேட்குறாங்க, குமாரிகள் உங்களை நீங்களே அனைத்து சேவைக்கும் அர்ப்பணம் செஞ்சுருக்கீங்களான்னு. எங்காவது சேவைக்காக அனுப்பினால் போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா கேட்குறாங்க, உறுதியான முடிவு எடுத்திருக்கீங்களா அல்லது கொஞ்சம் பலகீனமானதா அப்படி? உறுதியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா எங்கே அமர வைக்கிறாரோ, என்ன செய்விக்கிறாரோ அந்த மாதிரி தயாராக இருக்கீங்களா? ஒருவேளை ஏதாவது பந்தனம் இருக்குது அப்படின்னா உறுதியான முடிவு இல்லை. ஒருவேளை நீங்களே தயாராக இருக்கீங்க அப்படின்னா யாரும் நிறுத்த முடியாது. வெள்ளாட்டை கட்டி வச்சிருப்பாங்க, சிங்கத்தை யாரும் கட்ட முடியாது. ஆகையினால சிங்கம் யாருடைய பந்தனத்திலும் எப்படி வர முடியும்? அது காட்டில் இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் யார்? சிங்கம் அப்படின்னா மைதானத்தில் இருப்பவர். எதுவரை ஒரே பலம், ஒருவர் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தைரியம் குழந்தைகளுடையது, உதவி தந்தையினுடைய. எப்படிப்பட்ட கடுமையான பந்தனமாக இருந்தாலும் தைரியத்தினுடைய ஆதாரத்தில் அந்த பந்தனமும் சுலபமாக விலகிடும். எப்படி மகாபாரதத்தில் ஜெயிலினுடைய பூட்டும் தானாகவே திறந்துருச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பந்தனமும் அகன்றிடும். ஆகினால அந்த மாதிரி ஆக சொல்கிறாங்க பாபா. ஒருவேளை சிறிதளவு பந்தனம் இருக்குது அப்படின்னா அது யோக அக்னியால் பஸ்வம் செஞ்சிடுங்க. பஸ்வம் ஆயிடுச்சு அப்படின்னா பெயர் அடையாளம் மறைஞ்சிடும். துண்டிப்பதனால் வடு ஏற்பட முடியும். ஆகினால துண்டிக்காதீங்க. பஸ்வம் செஞ்சீங்க அப்படின்னா நிரந்தரமாக விடுபட்டுடுவீங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானவர் ஆகுக. அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி வச்சு தன்னை பரிவர்த்தனை செய்யணும். எப்போ புள்ளி சொருப தந்தை மற்றும் புள்ளி சொருப ஆத்மா இரண்டினுடைய நினைவு இருக்குதோ அப்போதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முற்றுப்புள்ளி இட முடியும். கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும். எந்த குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை பரிவர்த்தனை செஞ்சு முற்றுப்புள்ளி இடுவதில் தன்னை முதல்ல முன்னுக்கு வைக்கிறாங்களோ அவர் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானராக ஆகிட்டாங்க. அவருக்கு அனைவரிடம் இருந்தும் ஆசீர்வாதங்கள், அதாவது குஷி கிடைக்குது. தந்தை மற்றும் பிராமண பரிவாரத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, எந்த எண்ணத்தை வைக்கிறீங்களோ அதன் மீது இடையிடையே திடத்தன்மையினுடைய முத்திரை இட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெற்றி அடைபவராக ஆயிடுவீங்க. வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா எந்த எண்ணம் வைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தின் மீது இடையிடையே திடத்தன்மையினுடைய முத்திரை இட்டுகிட்டே இருக்கணுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.